we are doing right now is, for the first time in India, we are coming up with a unique method of checking the viral load of the air quality. So basically airல வந்து இருக்கிற வைரஸோட லோடை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக அகார் மெத்தட் மூலமாக பிளேட்ஸ் வச்சுருக்கோம் இங்கெல்லாம். திஸ் இஸ் அ குவாரண்டைன் ஜோன், திஸ் இஸ் அ ரெட் ஜோன். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் த கம்ப்ளீட் ஏரியா ஹஸ் பீன் ஃபென்ஸ்ட். இந்த ஏரியாவில் வந்து 15 minutes we are going to check what is the viral load of this air. Open airல வந்து first time we are doing. Closed circuitல வந்து already பண்ணி efficacy has already been proved. But outside ஏரியாவில் வந்து என்ன bacterial content இருக்குது, microbes எவ்வளோ இருக்குது and viral load எவ்வளோ இருக்குங்கிறதுக்கான ஒரு methodology is what is being conducted here. Now after 15 minutes we are going to spray this entire area using ultra low volume sprayers, drones, and also the mist blower which is getting ready in the background. As you see, all the corporation officials are also there with us, and along with us we have a technician from Bangalore from Radiant Research Labs. ஒரு உலக தரமான ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா வேர்ல்டு லெவலில் ஒரு SARS-2 ஏர்பார்ன் டிசீஸ் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. தே ரிவைஸ் தி கைட்லைன்ஸ் ஆல்சோ. நீங்கள் 6 அடி தள்ளி இருந்தாலும் மாஸ்க் போட்டிருந்தாலும் உங்களுக்கு கோவிட் வராது அப்படின்றது கேரண்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனோட மீனிங் என்ன அப்படின்னா, இதனோட SARS-2 மாலிகூல்ஸ் ஏரில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆல்ரெடி திருநெல்வேலி முழுக்க நிறைய ஸ்ப்ரே பண்ணி அதை மேடம் சொன்ன மாதிரி இந்த குவான்டிடேட்டிவ், அதாவது எண்ணிக்கையாலான ஒரு ஆராய்ச்சியை பண்ணியிருந்தோம். கடந்த 3 நாளாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு டோட்டலாக ஒரு ஜோனில் 500 கேஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ண 2வது நாள் 3 நாள் பொறுத்து அந்த 500 வந்து 200 100 அப்படி கம்மி ஆகணும். தட் இஸ் ஃப்ரெஷ் கேஸ் இல்லாமல் பண்ணுறது. அதே மீனிங்கில் வந்து நாட் ஓன்லி நம்பர்ஸு, இந்த குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு ஒரு வேர்டு சொன்னாங்க. தட் மீன்ஸ் ஏர் குவாலிட்டி, சயின்டிஃபிக் மெத்தடு. இது எங்கேயுமே வந்து சயின்டிஃபிக்காக வந்து யாரும் பண்ண மாதிரி எவிடன்சஸ் இல்லை. ஈவன் சைனாவில் ட்ரோனை வச்சு அடிச்சிருக்காங்க. ஏன் இந்த டெஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அகார் கோட்டட் பிளாட்ஸ் வந்து லேபுக்கு போகும், டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் வரும். இது முடிஞ்ச பிறகு ட்ரோன்ஸை வச்சு ஸ்ப்ரே பண்ணுவோம். அல்ட்ரா லோ வால்யூம் மெத்தடாலஜி. அந்த அல்ட்ரா லோ வால்யூம் மெத்தடாலஜி ஹவு இட் பைண்ட்ஸ் த SARS-2 வைரஸ் இந்த ஏர், அது எப்படி பைண்ட் பண்ணி அதை கில் பண்ணுது, அந்த மாலிகூல்ஸ் எப்படி கில் பண்ணுறத மேட்ரு. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும், நடக்கும். எல்லாமே கண்ணுக்கு தெரியாத நடக்கிற நிகழ்வு. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரெண்டுமே பண்ணுறோம். இந்த ரிசல்ட்ஸை வச்சு தான் ஃபர்தராக நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண முடியும். ஆல்ரெடி ஹோப் எங்களுக்கு என்னென்னா குறையுது அப்படின்னு, பட் இந்த ரிசல்ட்ஸும் அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்குன்றதை நம்புகிறோம். டீம் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி, மேடம் தாமரை செல்வி அண்ட் சுகர்தனா அண்ட் ரேடியன்ட் லேப்ஸ், அந்த அபவுட் திருநெல்வேலி கார்பரேஷன், ஒரு அபவுட் எல்லாருமே வந்து அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் மேடம் அபூர்வாவோட கைடன்ஸ்னால ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதனோட ரிசல்ட் வந்து உலகத்துக்கு ஒரு மெசேஜை சொல்லலாம். தமிழகத்துக்கு நம்ம ஒரு மெசேஜை சொல்லலாம். அதுவும் தென்னகத்தோட ஆக்ஸ்போர்ட்னு சொல்கிற திருநெல்வேலியிலேருந்து ஒரு மெசேஜ் சொல்லலாம். நாங்கள் இந்த ஸ்டடி பண்ணியிருக்கிறோம், இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கான நாள் கூடிய விரைவில் நமக்கு வந்துடும். There are more number of people affected in this red zone, and we want to do the statistical survey in this area. There are 2 ways to compare the things. One is quantitative study, another one is qualitative study. In case of quantitative study, we are checking how many patients are affected in this area. After spraying the disinfectant and using the mist blower, we are also spraying the disinfectant. So we are going to test it before spraying and after spraying. So this will give the quantitative analysis. To check the air microbial viral load of the air for this COVID-19, we are doing a microbial activity and on the containment zone. What is happening now is we have kept these plates to check the air quality, the microbes which is present in the air, and we're going to leave 15 minutes of time, and post 15 minutes we're going to spray, and after spraying we're again going to take the count of the viral load which is there on the air. 15 minutes is over. Now the samples have been collecting. We're collecting all the samples now. Okay? Idukaprom what we are going to do is we are going to start with the drone spray. Where there is righteousness in the heart, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home,
there is harmony, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world. Leader must have a vision. Without a vision, he will not be a leader. So leader must have a vision. Leader must be able to travel into an unexplored path. Normally tendency to travel the well laid out path. But the leader, he takes a path of untraveled path. Leader must know how to manage success, most importantly the failure. I climbed and climbed. Where is the peak, my lord? I climbed and climbed. Where is the peak, my lord? I plowed and plowed. Where is the knowledge treasure, my lord? I plowed and plowed. Where is the knowledge treasure, my lord? I sailed and sailed. Where is the island of peace, my lord? I sailed and sailed. Where is the island of peace, my lord? Almighty, bless my nation with vision and sweat resulting into happiness. I learned every youth wants to be unique. Every youth wants to be unique. But the world around you is doing its best day and night to make you just everybody else. Whether you want to be you or everybody else. Everybody else is convenient at the first glance, but not satisfying in the long vision. The challenge, therefore, my young friend, one is you have to set the goal. The second one is acquire the knowledge continuously. And third one is the hard work with the devotion. And fourth is perseverance.